ஆன்மீகம் முத்தமிழில் அண்டம் வேறு பிண்டம் வேறு என்றாலும் ஆன்மீக முத்தமிழ் அடிப்படையில் வழிபாட்டு முறையில் உணவே மருந்து. ஆன்மீக முத்தமிழ் ஆளுமை. ஆன்மீக முத்தமிழ் வைத்தியம். காரணம், நாம் வாழறது பூமியில் சூரியன், சந்திரன், செவ்வாய், வியாழன், வெள்ளி, சனி போன்ற கதிர்வீச்சுகள் 360, 60 என்ற பாகையில் ஒளிகிறது. அந்த அடிப்படையில் பனிக்காலம், மழைக்காலம், காற்றுக்காலம், கோடைக்காலம் என 4 பிரிவாக ஆன்மீக மூதாதையர்கள் பிரித்து வைத்தனர். அதன் மூலம் 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிணிகள் ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரருக்கு தொடரும் என்பதை உணர்ந்தே ஆலயங்களில் ஓர் ஆலயத்தில் உள்ள வழிபாட்டு முறை மற்ற ஆலயத்துக்கு இருக்காது, மாறுபடும். இந்த அடிப்படையில் பருவத்தின் அடிப்படையில் உணவு திட, திரவ, வாயு தன்மையில் மாறுபடும். உதாரணமாக, தமிழ் கடவுளாகிய முருகன் வடிவம் அடிப்படையிலும் ஆச்சார அனுஷ்கார மரபு வழிபாட்டு ஆன்மீக ஆகம விதிப்படியிலும் தமிழ் கடவுளாக போற்றப்படும் முருகன் வெவ்வேறு வடிவங்களில் உணவே மருந்து, ஆளுமை என்ற தன்மையில் தொடர்ந்து அடுத்தடுத்து சந்ததிகளுக்கு வழிபாடு மூலம் உணர்த்துவது. அதில் 1. சனி பகவானுக்கு பரிகார தலமாக விளங்கும் திருநள்ளாறு தர்பான்வேஸ்வரர் கோயிலில் முருகப்பெருமான் கையில் மாம்பழத்துடன் காட்சி தருகிறார். 2. 2 திருமுகங்கள் 8 திருக்கரங்களுடன் கொண்ட கந்தன் காட்சி தரும் தலம் ஈரோடு சென்னிமலை. இந்த கோயிலுக்கு மேல் காகங்கள் பறப்பதில்லை. 3. வழக்கமாக அம்மன் தலைக்கு மேலே தான் நாகம் 5 தலை நாகம் படம் எடுக்கும். மாறாக இந்த ஆலயம் கர்நாடகாவில் இருக்குது, தமிழ்நாட்டில் இல்லை. இங்கே நஞ்சன்கூடு ஆலயத்தில் முருகன் தலைக்கு மேலே 5 தலை நாகம் குடைபிடித்திருக்கும் காட்சி தரிசிக்கலாம். காரணம், தட்பவெப்ப நிலைப்படி பருவங்கள் மாறும்போது, இடங்கள் மாறும்போது வடிவங்களும் மாறுபடும் என்பதை உணர்த்தவே. 4வதாக, கும்பகோணம் வியாழன் சோமேஸ்வரர் ஆலயத்தில் முருகப்பெருமான் பாதரட்சை அணிந்தபடி காட்சி தருகிறார். 5. திருவையாறு ஐயாரப்பர் சன்னதியில் பிரகாரத்தில் கையில் வில் அம்புடன் இருக்கும் தனுசு சுப்பிரமணியனாக காட்சி தருகிறார். 6. திருப்பேரூரில் முத்துக்குமார சுவாமியாக காட்சி தரும் முருகப்பெருமான் இடது காலை தரையில் ஊன்றி வலது காலை மயில் மீது வைத்து இடது கையில் வில்லும் வலது கையில் அம்பும் ஏந்தி போருக்கு தயாராகும் காட்சியில் நாமக்கல் மாவட்டம் பேளுக்குறிச்சி என்னுமிடத்தில் முருகன் வேடன் வடிவில் காட்சி தருவது தனிச்சிறப்பாகும். இந்த முருகன் சிலையில் வேர்வை துளிகள் அதிசயமாக நிகழ்வதை காணலாம். 8. மகாபலிபுரம் அருகே பலவன்தாங்கல் தலத்தில் முருகப்பெருமான் கையில் தண்டம் ஏந்திய கோலத்தில் தண்டாயுதபாணியாக காட்சி தருகிறார். அவர் கண்களில் நீர் வரும் காட்சியும் வியப்பாக ஒன்று. 9. மயிலாடுதுறை திருவாரூர் சாலையில் உள்ள நெய்க்குப்பம் என்ற ஊரில் அம்மன் கையில் கைக்குழந்தையாக அமர்ந்தபடி பாலமுருகப்பெருமான் காட்சி தருகிறார். 10. திரு நனிப்பள்ளி திருக்குறங்குடி அருகே தலத்தில் முருகப்பெருமான் 3 கண்களுடனும் 8 திருக்கரங்களுடனும் காட்சி தருகிறார். 11. புதுக்கோட்டை அருகில் உள்ள ஒற்றைக்கண்ணனூர் திருத்தலத்தில் பழமையான கோவில் முருகன் ஒரு கையில் ஜபமாலையும் மறு கையில் சின்முத்திரையும் காட்சி தருகிறார். 11. முருகன் பாம்பு வடிவில் காட்சி தரும் ஒரே திருத்தலம் காட்டி சுப்பிரமணியா கோயிலாகும். கர்நாடக மாநிலம் குக்கே சுப்பிரமணிய கோயிலில் இந்த முருகனை தரிசிக்கலாம். இந்த பகுதியில் பாம்புகள் யாரையும் தீண்டுவதில்லை.
பாம்பை யாரும் துன்புறுத்துவதும் இல்லை. 13. கனககிளி தலத்தில் முருகப்பெருமான் கையில் கிளியை ஏந்தி காட்சி தருகிறார். 14. செம்பனார் கோயில் திருத்தலத்தில் முருகப்பெருமான் ஜடாமகுடம் தாங்கி 2 கைகளிலும் அங்கமாலையும் ஏந்தி தவக்கோலத்தில் காட்சி தருவது தனிச்சிறப்பாகும். 15. மாமன் திருமாலை போல முருகப்பெருமானும் கையில் சங்கு சக்கரம் ஏந்தி காட்சி தரும் கோயில் கும்பகோணம் அருகில் அழகாபுத்தூர் என்ற ஊரில் அமைந்துள்ளது. 16. பூம்புகார் அருகில் உள்ள மேலையூரில் திருச்சாயக்காடு சாயாவனேஸ்வரர் கோயிலில் முருகப்பெருமான் வில் அம்புடன் பஞ்சலோக சிலை வடிவில் காட்சி தருகிறார். 17. சோழார்பேட்டை ஏலகிரி மலையில் ஜலகாம்பரை என்னும் இடத்தில் உள்ள முருகன் கோயில் விக்கிரகம் கிடையாது. 7 அடி உயர வேல் மட்டும் காட்சி தருகிறது. வேல் வடிவில் வேலவன் காட்சி தரும் வித்தியாசமான ஆலயம் இது. 18. பெரம்பலூர் அருகில் உள்ள செட்டிக்குளம் தண்டாயுதபாணி கோயிலில் முருகன் கரும்போடு காட்சி தருகிறார். 19. நாகப்பட்டினம் விளாத்தொட்டி என்ற தலத்தில் உள்ள பிரம்மேஸ்வரர் ஆலயத்தில் பாலமுருகன் தொட்டிலில் தவழ்ந்து உறங்கும் கோலத்தில் காட்சி தருகிறார். 20. திருவண்ணாமலை வேலூர் சாலையில் உள்ள வில்வாராணி என்னும் ஊரில் அமைந்துள்ள நட்சத்திரகிரி மலையில் சுயம்பு வடிவாக லிங்க திருமேனியாக நாகாபாரணத்துடன் முருகன் காட்சி தருகிறார். முருகனும் சிவனும் ஒரே வடிவமாக அமைந்திருக்கும் கோலத்தை இங்கு மட்டுமே தரிசிக்க முடியும். 21. சிவகங்கை மாவட்டம் திருமலையில் உள்ள மலைக்கொழுந்தீஸ்வரர் ஆலயத்தில் முருகப்பெருமானுக்கு சற்று சாய்ந்த நிலையில் காட்சி தருகிறார். இவருக்கு இடதுபுறம் ஆடும் வலதுபுறம் மயிலும் எதிரெதிரே இருக்கும் வகையில் காட்சி தருகிறார். 22. ஈரோடு மாவட்டம் காங்கேயம்பாளையத்தில் தலத்தில் உள்ள நட்டாரீஸ்வரர் ஆலயத்தில் பக்தர்கள் நோக்கி அடியெடுத்து வைக்கும் கோலத்தை முருகன் காட்சி தருகிறார். 23. நாகப்பட்டினம் மாவட்டம் திருவிடைச்சுழி என்னும் ஊரில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயில் முருகப்பெருமான் தவக்கோலத்தில் காட்சி தருகிறார். முருகனும் தெய்வானையும் நிச்சயதார்த்தம் நடத்ததாக கூறப்படும் தலமாக கருதப்படுகிறது. 24. நாகப்பட்டினம் பொறவாஞ்சேரி கந்தசாமி கோயிலில் உள்ள மூலவர் கந்தசாமி சிலை ஒரே கல்லால் செதுக்கப்பட்டதாகும். மயில் மீது அமர்ந்த நிலையில் இருக்கும் முருகனின் திருமேனி மயில் திருவாச்சி உட்பட மொத்த எடையும் மயில் கால்கள் தாங்கி நிற்பது போல அதிசயமாக காட்சி தரும். ஆன்மீக முத்தமிழ். சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். காரணம், நாம் வாழறது பூமியில் ஏற்படுற பனி, மழை, காற்று, கோடை போன்றவைனால பிணிகள் ஏற்படும். இதை தொய்வு, உய்வு, சமநிலை என்ற அடிப்படையில் ஒவ்வொரு ஆலயமும் ஒவ்வொரு ஊர்களில் ஒவ்வொரு விதமாக காட்சி தந்து திட திரவ வாயுத்தன்மையில் உணவே மருந்து என்ற அடிப்படையில் வைத்தியம் ஆளுமை முறை. மேலும் ஆன்மீக இல்லை என்ற தமிழ் மொழியும் தமிழ் இல்லை என்ற ஆன்மீகத்தையும் குளறுபடி செய்து பொருளீட்டும் சில நபர்கள் குளறுபடி அன்று முதல் இன்று வரை தொடர்ந்து இருக்கும். இந்த அடிப்படையில் காளமேகர் புலவர் என்ற முருகபக்த கடவுளான எதிர்வாதம் பண்ணும் ஒரு புலவர் விவாதம் அடிப்படையில் விவாதிட்டு கேள்வி எழுப்பினார். எப்படி எனில், காளமேக புலவரிடம் எதிர்வாதம் பண்ணின புலவர், ஐயா, நீர் பெரிய புலவர் என்று பேசிக்கொள்கிறார்களே, உம்மால் முருகனை புகழ்ந்து பாட முடியுமா என்று காளமேக புலவரை பார்த்து கேட்டார். அதற்கு காளமேக புலவர், முருகன் அருளால் முடியும், வேலில் தொடங்கவா மயிலில் தொடங்கவா என்று கேட்டார். உடனே அந்த அகந்தை கொண்ட அந்த புலவர், வேலிலும் தொடங்க வேண்டாம், மயிலிலும் தொடங்க வேண்டாம், செருப்பில் தொடங்கி விளக்குமாறில் முடியும் போதும் என்று குசும்பாக கூறிவிட்டார்.
இதை கேட்ட அங்கிருந்த அவையில் உள்ளோர் திகைப்படைந்தனர். ஆனால் காளமேக புலவர் மட்டும் சற்றும் அதிர்ச்சியடையாமல் அவர் தன்னுடைய புலமையை இங்கே அழகாக நிரூபணம் செய்தார். அகந்தை புலவர் கேட்டுக்கொண்டபடியே காளமேக புலவர் அந்த பாடலை பாடினார். அது செருப்புக்கு வீரர்களை சென்றழைக்கும் வேலவன், பொறுப்புக்கு நாயகனை புல்ல, மறுப்புக்கு தந்தேன் பொலிந்த திரு தாமரை மேல் வீற்றிருக்கும் வண்டே விளக்குமாறே. அதாவது காளமேக புலவரை பார்த்து அந்த புலவர் கூடியபடி முதல் வார்த்தை செருப்பில் தொடங்கி இறுதி வார்த்தை விளக்குமாறுன்னு முடித்தார். செருப்புக்கு என்றால் செரு என்றால் போர்க்களம் என்று பொருள். செருப்புக்கு என்றால் போர்க்களம் புகும் என்று பொருள்படும். அப்படி போர்க்களம் புகுந்து வீரர்களை வெற்றி கொள்ளும் முருகனை அணைத்து கொள்ள துடிக்கிறது உள்ளம். குளிர்ந்த தேன் நிறைந்த தாமரை மலர் மேல் வீற்றிருக்கும் வண்டே, அந்தன் முருகன் இருக்கும் இடத்தை விளக்குமாறே உன்னை கேட்கிறேன் என்று பாடலை முடித்தார். இங்கே விளக்குமாறே என்பதற்கு விளக்கம் சொல் என்று பொருள் கொள்ள வேண்டும். செருப்புக்கு என்றால் போர் புகும் என்று பொருள். இந்த அடிப்படையில் போர்க்களத்துக்கு வீரர்களை சென்று அழைக்கும் வேலவனாய், பொறுப்புக்கு நாயகனாக புல்ல என்றால் போர்க்களத்தில் வீரர்களை வெற்றி கொள்ளும் முருகனை அணைத்து கொள்ள துடிக்கிறது உள்ளம். மறுப்புக்கு தந்தேன் பொலிந்த திரு தாமரை மேல் வீற்றிருக்கும் வண்டே என்றால் உள்ளம் குளிர்ந்த தேன் நிறைந்த தாமரை மலர் மேல் வீற்றிருக்கும் வண்டே, அந்த முருகன் இருக்கும் இடத்தை விளக்குமாறு உன்னை கேட்கிறேன் என்று பொருள். செருப்புக்கு வீரர்களை சென்றழைக்கும் வேலவன், பொறுப்புக்கு நாயகனை புல்ல, மறுப்புக்கு தந்தேன் பொலிந்த திரு தாமரை மேல் வீற்றிருக்கும் வண்டே விளக்குமாறே என்று பொருள் கூறினார். காரணம், ஆன்மீகம் வேறு, முத்தமிழ் வேறு கிடையாது. ஆன்மீகத்தில் தான் முத்தமிழ் இருக்குது, முத்தமிழ் தான் ஆன்மீகம் இருக்குது. ஆனால் இதையும் சிலர் ஆன்மீக வேறு என்று மொழி அடிப்படையிலும், மொழி வேறு என்று ஆன்மீக அடிப்படையிலும் குளறுபடி செய்து பொருள் ஈட்டி வருகிறனர். எப்படி எனில், ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது. ஆன்மீகத்திலும் நம்பிக்கை வேணும், தமிழ் மீது நம்பிக்கை வேணும். பிற மொழியிலிருந்து வந்தவர்களுக்கு இது புலப்படாது. காரணம், ஆன்மீக முத்தமிழ் ஆளுமை வைத்திய முறையை குறியீடுகளாக அன்றும் இன்றும் என்றும் தொடர்ந்து பூஜை வழிபாடுகள் மூலம் திட திரவ வாயு தன்மையில் நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம் அடிப்படையில், ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரர் என்ற பாலினம் அடிப்படையில், இடம் பொருள் ஏவல் என்ற அடிப்படையிலும், பனி மழை காற்று கோடை என்ற பூமியில் நிலவும் பிற கோள்களை எடுத்துக்கிடக்கூடாது. நாம் வாழறது பூமியில், அதுவும் தென் பகுதியில் தமிழ்நாடு என்ற மாவட்டத்தில், அதுவும் நான் தமிழ் பேசுகிறதில்ல. அப்போ எந்த இடத்துல வாழ்கிறோமோ, எந்த பகுதியில் எந்த மாவட்டத்தில் வாழ்கிறோமோ அங்குள்ள தட்பவெப்ப நிலைக்கு பெறலாம் வழிபாட்டு முறையும் மாறும், பூஜை புனஸ்காரங்களும் மாறணும். காரணம், பிறர் வாழ தன் வாழ்வை கொடுக்கறது. இதைத்தான் இயற்தமிழில் வாழ்ந்து கெட்ட பரம்பரைம்பாங்க. தன்னோட வாழ்வாதாரத்தை குறைத்து கொண்டு தன் பிள்ளைகளுக்காக, அதாவது நம் முன்னோர்களுக்கு ஏற்பட்டது தான் நம்ம தாத்தா பாட்டிக்கு ஏற்பட்டது தான் அப்பா அம்மாவுக்கு ஏற்பட்டது தான் நமக்கு ஏற்பட்டது தான் பிள்ளைகளுக்கு ஏற்பட்டது தான் பேரன் பேத்தி. இந்த அடிப்படையில் தொடர்ந்து நிகழும் 60 ஆண்டு சுழற்சி முறையில் இதைத்தான் வாழ்ந்து கெட்ட பரம்பரை. தனக்கு கெட்ட பேர் வந்தாலும் தன்னை நம்பி வரும் அடுத்தடுத்து சந்தைகளுக்கு மாதம், ஆண்டு, பருவம் என்ற அடிப்படையில் வழிபாடுகளும் பூஜை புனஸ்காரங்களும் திட திரவ வாயு ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரருக்கு மூவருக்கும் பொருந்தும் அடிப்படையில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதற்கு யாரையும் மழுங்கச் செய்யவோ, பணிந்து போ என்ற அடிப்படையிலோ, சும்மா இரு என்ற அடிப்படையிலோ அல்லாமல் சிந்தித்து பஞ்சபூதங்கள் அடிப்படையில், இயற்கை அடிப்படையில்
கூறப்படும் சுவடுகள் அடிப்படையில் ஒத்துப்போகுதா என்று சிந்திக்கும் திறனை அடிப்படையில் நிகழ்வதுதான் ஆன்மீக முத்தமிழ் வைத்தியம் ஆளுமை. ஆன்மீக முத்தமிழில் மொழி ஆன்மீகத்தை குழப்படி செய்து பொருள் ஈட்டுவார்கள். ஏன் அம்மனுக்கு ஆடி மாதம்தான் கூலி ஊற்றணுமா, மற்ற மாதம் ஊற்றக்கூடாதாம்பாங்க. காரணம், ஆடி மாதம் காற்று காலம். அந்த நேரம் தூசுகள் வெளியேற கழிவுப் பொருட்கள் கூழ் ஊற்றணும். அந்த கூழும் ஆடி மாதம் வாரத்தில் ஒரு நாள் அல்லது 2 நாள் தான், தொடர்ந்து ஊற்றுறது கிடையாது. இது ஆன்மீக வைத்திய முறை. இதே போல தான் ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ஒவ்வொரு வழிபாடு, ஒவ்வொரு பூஜை. காரணம், வாழ்ந்து கெட்ட பரம்பரை என்று சொல்வது போல தன்னோட வாழ்க்கையை இழந்து தன்னோட சந்ததிகளை வாழ வைக்கிறது தான் வாழ்ந்து கெட்ட பரம்பரைம்பாங்க ஆன்மீக முத்தமிழர்களை. தன்னோட வாழ்க்கையை குறைச்சி என்று பொருள் எடுக்கணும். அதுபோல் தின்னுகெட்ட பரம்பரைன்னு சொல்லுவாங்க. காரணம், திட திரவ வாயுத்தன்மையில் உணவுகளை எந்த காலத்தில் எந்த உணவு, எந்த நேரத்தில் எந்த நீர், எந்த வாயு என்ற அடிப்படையில் அறிந்து உண்டாலே நோய் வராது. இதைத்தான் தின்னுகெட்ட பரம்பரைன்னா, தின்னு ஒரு நோயை உருவாக்கவும் செய்யலாம், தின்னு ஒரு நோயை குறைக்கவும் செய்யலாம், தின்னு ஒரு நோயை சமநிலைப்படுத்தவும் செய்யலாம். அதனால் நாம் சாப்பிட்ற சாப்பாட்டில் தான் இருக்குது என்பதற்கு தான் தின்னு கெட்ட பரம்பரை. உணவாலேயே சாப்பிட்டு பிணிகளை கெடன்னா அழிக்கிறது. இதைத்தான் தின்னுகெட்ட பரம்பரைம்பாங்க ஆன்மீக முத்தமிழில். இதை அறியாமல் மொழி அடிப்படையில் வைத்தியத்தை மாற்றி செய்கிறதுனால பிணிகள் தொடர்ந்து வருகிறது. எப்படி எனில், பனைமரத்திலிருந்து வடியும் பதநீர் பாகு, இதை கருப்பட்டிம்பாங்க. கரும்பில் இருந்து வரும் சாறை கரும்பு பாகு, இதை வெல்லம்பாங்க. இதை பருகும் காலம் வரையில் தான் ஆன்மீக முத்தமிழருக்கு ஆணும் சரி பெண்ணும் சரி அர்த்தநாதீஸ்வருக்கும் சரி நீரிழிவு என்றும் பிணி வந்ததில்லை. மாறாக கருப்பட்டி வெல்லத்திற்கு மாறாக சர்க்கரை என்றதை வேதி கலந்த பொருளை உண்ணும் காலத்துக்கு பிறகுதான் நீரிழிவு என்ற பிணி. மேலும் தமிழகத்தில் உள்ள ரகவாரியான நெல்லை அவித்து குத்தி அரிசி எடுத்து அதை சாதமாக சமைத்து அதிலிருந்தும் வடிதண்ணீரை கஞ்சி நீர் மற்றும் புண்ணாக்குத்தூள் கலந்து ரோமத்தில் தேய்த்து குளிக்கும் காலம் வரையில் சிகையும் மற்றும் ரோமம் சார்ந்த கார அமிலம், ஆங்கிலத்தில் ஷாம்பு பயன்படுத்திய காலத்திற்கு பின்புதான் ரோமம் உதிரல், தோல் வலுவிழந்தல் பிணி நேராமல் இருந்தது. காரணம், சாதம் வடித்த கஞ்சி நீரும் புண்ணாக்குத்தூளும் இயற்கையாக வந்தது. இதனால் ரோமமும் பாதுகாப்பாக இருந்தது. அதை தேய்ச்சி குளிக்கும்போது தோள்களும் வலுவாக இருந்தது. சூரிய சந்திர வெப்பநிலை, தட்பவெப்பநிலை, கோடை, மழை, பனி, காற்றுக்கு தோள்களில் உள்ள உயிர் சத்துக்கள் உள்ளிருந்து வெளியேறாமலும் வெளியிருந்து உள்வராமலும் பாதுகாப்பாக இருந்தது. மாறாக கார அமிலம் மற்றும் குளியல் வழலை கட்டி பயன்படுத்திய பின்புதான் தோலிலும் சிரசிலும் சில உபாதைகள் தோன்ற வழிவகை வகுத்தது. கேணி, ஆறு, குளம், ஏரி, கால்வாய், ஊற்றுநீர் பருகும் காலம் வரையில்தான் சிறுநீர் கற்கள் வந்ததில்லை. மாறாக வேதியியல் நீர், சுத்திகரிக்கப்பட்ட நீர், கார அமில திரவத்தன்மையில் நீரில் கலக்கும் காலம் பின்புதான் பாதுகாப்பு பெட்டகமாகிய சந்தர்ம ஜாதி என்னும் வயிற்றுப்பகுதியில் சேமிப்பு என்ற வயிறு பிணிகளை ஊக்குவிக்க வழிவகை நிகழ்ந்தது. காரணம், கழிவு நீர்கள் நாம் பயன்படுத்தும் கேணி, ஆறு, குளம், ஏரி, கால்வாயில்
மறைமுகமாகவும் கலவை முறையில் பிணைப்பதால் ஏற்பட பிணிகள். மண்பாண்டம் செய்து சமைத்து திட திரவ வாயுத்தன்மையில் பொருள்களை சேமித்து உணவே மருந்து என்ற அடிப்படையில் நிகழ்ந்த காலம் வரையில்தான் புற்றுநோய் வந்ததில்லை. நெகிழிப்பை, ரப்பர் போன்ற தளவாடங்கள் வந்த பின்புதான் புற்றுநோய் என்பதை உருவாக ஊக்குவிக்க வழிவகை செய்தது. சமுத்திரத்திலிருந்து நீரை பதப்படுத்தி பக்குவப்படுத்தி வாயுத்தன்மையில் திடப்பொருளாக மாற்றி இயற்கையாக உப்பு உண்ணும் வரையில்தான் கழுத்தில் சுரப்பிகள் பிணி என்னும் எலும்பு கால் வளைவு பிணியும் வந்ததில்லை. வேதியியல் கலவை இரசாயன உப்பில் கலந்த பின்புதான் கழுத்து வலி, கால் எலும்பு வளைந்து காணப்படுகிறது. கடலிலிருந்து எடுக்கும் எண்ணெய் துவப்புத்தன்மை, இது குருதிக்கு தேவைப்படுது. தேங்காயிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெய் இனிப்புச்சுவை, இது சதை வளர தேவைப்படுகிறது. இந்த சதைக்கும் இரத்தத்துக்கும் தேவையான கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தும் காலம் வரையில்தான் சதை தொய்வு உய்வு சமம் இருந்தது. மார்பு வலி இல்லாமல் இருந்தது. மாறாக ரீபண்ட் ஆயில் என்ற ஆங்கிலத்தில் பயன்படுத்தும் பொழுதுதான் சதைப்பகுதியில் உய்வு தொய்வு, குருதியில் குளறுபடியான பிணிகள் தொடர மறைமுகமாக ஊக்குவிக்கப்பட்டது. நாட்டுக்கோழி, நாட்டு முட்டை சமைத்து உண்ணும் வரையில்தான் ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரர் என்ற பாலினம் பருவங்கள் பூப்பெய்தல் முறையாக 20க்கு மேல் நிகழ்ந்தது. மாறாக வேதியியல் கலந்த இறைச்சியை உண்ணும் பொழுதுதான் 10-11 வயதில் பருவங்கள் மாற்றங்கள் ஊக்குவிக்கப்படுகிறது. மறைமுகமாக அம்மிக்கல், உரல், உலக்கை, ஆட்டுக்கல் தேய்த்து கசக்கி கும்மி துவைத்து ஆடைகளை சலவை செய்யும் கேணி, ஆறு, குளம், கால்வாய், ஏரி, ஊற்றுநீர் தன்மையில் மண்குவளையில் தலைச்சுமை, இடுப்புச்சுமை விகிதம் நீர் பற்றாக்குறையை நடந்தே நெடுபயணமாக நடைப்பயிற்சி செய்த காலம் வரையில்தான் மற்றும் கைகால் அசைத்த அம்மி அரைக்கும் போதும் கைகால் அசையும். இது இதயத்துக்கும் நுரையீரலுக்கும் பயிற்சி. உரல் இடிக்கும்போது இடுப்பு பகுதி குத்த வச்சு இருப்பாங்க. அப்போ முதுகு தண்டுவடத்துக்கு உரலில் உலக்கை வச்சு இடிக்கும்போது பயிற்சி. ஆட்டு உரலில் இட்லிக்கு மாவு அரைக்கும்போது மார்பகத்தில் உள்ள வயிற்றில் உள்ள முதுகு தண்டுவடத்தில் உள்ள பகுதியில் ஒரு கை சுழற்றி வரும், இன்னொரு கை மாற்றி வரும். வலதுபுறம் வர்றது இடதுபுறம் ஒதுக்கும், இடதுபுறம் சுற்றி வர்றது வலதுபுறம் இருக்கும். அப்போ பயிற்சி என்ற அடிப்படையில் நுரையீரல், மண்ணீரல், கணையம், வயிறு, இரைப்பை, சிறுநீர், முன்னிலை பெருக்கி, அண்டங்கள் பயிற்சி அளிக்கப்படுகிறது. துணிகளை 5 விரல்களால் கசக்கி அழுத்தி தேய்த்து 5 விரல்கள் வலது இடது என்ற 10 விரல்களும் உராய்வதன் மூலம் விரலில் உள்ள நரம்புகளில் உள்ள தொய்வு உய்வு சமநிலைப்படுகிறது. கால்நடையாகவே பல மைல் தூரம் நடந்தே சென்று இடுப்பில் ஒரு குடம், தலையில் ஒரு குடம் வச்சு நடந்து வரும்போது சுகப்பிரசவம் நிகழ்ந்தது. நடைப்பயிற்சி என்ற முறையில்
மேலும் ஆண்கள் வேளாண்மை துறையில் குனிந்து நிமிர்ந்து நீர் பாய்ச்சுதல், பதப்படுத்துதல், விதை நடுதல், தொழு உரமிடுதல், தழை உரமிடுதல், அறுத்து கட்டு சுமந்து செல்வதல், இதனால் ஆண்களுக்கு தொப்பை ஏற்படாமல் இருந்தது. நாகரிகம் என்ற பெயரில் இயந்திரங்கள் மூலம் அரவை இயந்திரம், கலவை இயந்திரம், பதப்படுத்தும் இயந்திரம், சலவை இயந்திரம், காத்தாடி, குளிர்சாதன பெட்டி, குளிர்சாதன வடிவமைப்பு கொண்ட உணவு பாதுகாப்பு பெட்டகம் வந்த பின்புதான் அறுவை சிகிச்சை என்ற பிணி சார்ந்த வைத்தியம் மேலோங்க வழிவகை ஊக்குவிக்கப்பட்டது. கேணியில் பொச்சம் என்ற கயிறு போட்டு இரவை இறைக்கும் பொழுது தாய்மை அடைந்தவர்களுக்கு மகப்பேறு இலகுவாக இடுப்பு பகுதி வலுவிழந்து திடமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும், சுகப்பிரசவம் நடக்கும். அதற்கு மாறாக நீரேற்றும் எந்திரம், இதன் மூலம் இடுப்புக்கு பயிற்சி இல்லாமல் மழுங்குத்தன்மையில் இருந்ததனால் சுகப்பிரசவம் நிகழ வாய்ப்பில்லாமல் அறுவை சிகிச்சைக்கு ஊக்குவிக்கப்படுகிறது. சமுத்திர நீரை எடுத்து பதப்படுத்திய உப்பு, வேதியியல் கலவை இல்லாத உப்பு, ஆலம் விழுது, வேப்பங்குச்சி, நெல் குத்திய உமி, தணலில் கருக்கி அதனுள்ளிருந்து வரும் சாம்பல், இந்த சாம்பலை பல் துளக்கியும் சரீரம் மீதும் அழுத்தம் தராமல் மிதமாக உடற்பூச்சி குளியல் செய்து வந்த காலம் வரையில்தான் பல்பிணியும் சருமம் சார்ந்த தோல் பிணியும் வந்ததில்லை. மாறாக வழலை கட்டி, பற்பசை, கார அமில திரவத்தன்மையில் குளியல் உபாதை திட திரவ வாயு பொருட்கள் காரணமாக உடம்பில் உள்ள உயிர்ச்சத்து உயிர்கள் கம்மியாகி பற்களும் சரீரமும் பிணி ஏற்பட ஊக்குவிக்கப்படுகிறது. திரவத்தினை உறிஞ்சி மிதமாக வெளியேற்றும் தன்மையுடைய கதராடை குழந்தைகளால் துடைப்பம் குட்டையாகவும் மாந்தர்களுக்கு கதராடை அணையாடையாகவும் பயன்பாட்டில் உள்ள காலம் வரையில் கர்ப்பப்பை பிணிகள் வந்ததில்லை. நாகரீக அணையாடை வந்த பின்பு கர்ப்பப்பிணி அதிகமாக நிகழ ஊக்குவிக்கப்படுகிறது. காரணம், திட திரவ வாயுத்தன்மையில் மாந்தர்களுக்கும் சரீர இயற்கை உபாதை கழிவுநீர் வெளியேறாமல் உள்வாங்கி உள்ளேயே இருப்பதனால் அதனால் தொற்று கிருமிகள் ஏற்பட்டு கருப்பை பிணிகள் ஏற்பட ஊக்குவிக்கப்படுகிறது. மாறாக இந்த பிரச்சனை தமிழ்நாட்டில் உள்ள கதர் ஆடைகளுக்கு கிடையாது. காரணம், அது உள்வாங்கி வெளியேற்றும் தன்மை உண்டு, திட திரவ வாயுத்தன்மையில். மழலைகளுக்கும் பொருந்தும். காரணம், எந்த ஒரு திட திரவ வாயுவும் சரீரத்திற்கு நவதுவாரங்களுக்கும் உள்பகுதியில் இருக்கும் வரையில் பாதுகாப்பு. அதுவே வெளியேறிவிட்டால் அதுவே தொற்று கிருமியாக மாறி பிணிகளை உண்டாக்கும். தாவரங்களில் உள்ள பூ, காய், கனி, இலை, பட்டை, வேர் போன்றவர்களை திட திரவ வாயுத்தன்மையில் உணவாகவும் கசாயமாகவும் ஆவி பிடித்தல் மூலியமும் நுகருதல் மூச்சு பயிற்சி மூலம் பித்தம், கபம், வாய்வு என்ற நாடியை பிடித்து நாட்டு வைத்தியம் செய்து வந்த காலம் வரையில்தான் ஒரு மாவட்டத்திற்கு ஒரே ஒரு நாட்டு வைத்தியர்.
அல்லது ஆசிரமத்தில் ஒரே ஒரு வைத்தியர் தொடர்ந்து இருந்தார். காரணம், மீண்டும் மீண்டும் திட திரவ வாயு சார்ந்த பிணி தொடராமல் ஓய்வு தொய்வு இல்லாமல் சமநிலைப்படுத்தவே தாவரங்களில் உள்ள பூ, காய், கனி, இலை, பட்டை, வேர் திரவ வாயுத்தன்மையில் சமையலுக்கு உணவாகவும், வாயுத்தன்மையில் ஆவி பிடித்தும், திரவத்தன்மையில் கஷாயமாகவும் சில 1 மண்டலங்கள் குடித்து வரும் பொழுது இயற்கைக்கு கட்டுப்பட்டு பனி, கோடை, காற்று, மழை பருவங்களுக்கு உட்பட்டும் மேலும் அந்த பிணி தொடராமல் இருந்து வந்தது. இதனால் வைத்தியர்களுக்கு அதிக பணிச்சிரமம் இல்லாமல் குறைவாகவே இருந்ததினால் ஒரு மண்டலத்திற்கு ஆசிரமம் அல்லது விடுதி என்ற அடிப்படையில் ஒரே ஒரு வைத்தியர் சிறப்பாக செயல்பட்டு வந்த காலம் வரை பித்தம், கபம், வாயு சமச்சீரில் இருந்தது. மாறாக வேதிக்கலவை, இரசாயன கலவை, அமிலம், அழுத்தம், அதிர்வு, அச்சம், ஒளி அலை கதிர்வீச்சு போன்ற தன்மையில் திட திரவ வாயுத்தன்மையில், இரசாயன அமிலங்கள் திரவத்தன்மையிலும், ஒளிபெருக்கி, விஞ்ஞான ஊடகங்கள் அதிக ஒளியை உமிழும் நவீன தொழிற்ஆலைகள், வாயுத்தன்மையில் ஒளிக்கற்றை அதிகம் உமிழ்ந்து இதயத்தை பாதிக்கும் ஒளிபெருக்கிகள், அதிக கதிர்வீச்சு கொண்ட ஒளி கதிர் மின் விளக்குகள், அதிக ஒளி அடிப்படையில் கார அமிலங்களை உமிழும் போர்க்கால அடிப்படையிலான இரசாயனம் கலந்த புகை இவையினால் திட திரவ வாயுத்தன்மையில் பிணிகள் ஊக்குவிக்கப்படுகின்றன. காரணம், தாவரத்தில் வரும் பூ, காய், இலை, பட்டை, வேர்கள் அந்தந்த மாநிலத்தில், அந்தந்த மாவட்டத்தில், அந்தந்த பகுதியில், அந்தந்த ஊர்களில் விளைவதை வைத்து அந்தந்த தட்பவெப்பநிலையை கொண்டு அந்தந்த வெப்பம் சார்ந்த தொழில், குளிர் சார்ந்த தொழில், வெப்பம், குளிர் 2 தொழிலும் சேர்த்து செய்யக்கூடியவங்க. இவங்களுக்கு எதை கொடுத்தா எதை ஏற்றுக்கணும்னு கையில் உள்ள நாடியை பிடிச்சி செஞ்சு கொடுத்தவங்க. உணவை மருந்தாகவும், திடப்பொருளாகவும், திரவப் பொருளாகவும். அதனால் பிணிகள் தொற்றாமல் இருந்தது. இப்போ மாறாக ஏதோ ஒரு தேசத்தில் கண்டுபிடிப்பு. அப்படி கண்டுபிடிக்கும்போது அங்குள்ள தட்பவெப்பநிலை பனிக்காலமாக இருக்கலாம், அல்லது கோடையாக இருக்கலாம், அல்லது காற்று காலமாக இருக்கலாம், அல்லது வெயில் காலமாக இருக்கலாம். இப்படி 4 பருவத்தில் ஏதாவது ஒன்றில் தான் ஆராய்வு, ஆய்வு என்ற அடிப்படையில் நிகழும். அதே இது இங்கே உள்ள தொழில் சார்ந்தவர்களுக்கு சிலர் வெயிலில் வேலை பார்ப்பாங்க, சிலர் குளிர்ந்த பிரதேசத்தில் வேலை பார்ப்பாங்க, சிலர் வெயில்லையும் வேலை பார்ப்பாங்க, குளிரில் வேலை. இந்த 3 பேருக்கும் 3 விதமாக கொடுத்தா தான் அந்த பிணிகள் சரி செய்யப்படும். அது அந்தந்த தேசத்தில் உள்ள, அந்தந்த மாவட்டத்தில் உள்ள பூ, காய், கனி, இலை, பட்டை, வேர்கள் பயன்படும். மாறாக எங்கோ இருந்து கொண்டு வந்து கொடுத்தால் உள்ள பிணி குறையாமல் மாற்றாக புதியதாக ஒரு பிணி உருவாக வாய்ப்பு உண்டு. காரணம், அங்கே கண்டுபிடிக்கும் பொழுது உள்ள பருவநிலை இங்கே இருந்தால் அது ஒத்துக்கிடும். அது இல்லாத காலத்தில் பிணிகள் தேர்ச்சி பெறாமல் பழுதடைந்து தொய்வு நிலைக்கு தள்ளப்படும். இதனால் மீண்டும் மீண்டும் மருத்துவம், மருந்தகம் எண்ணிக்கை உயர்வு, உச்சம் இந்த வகையான வாழ்வாதாரத்திற்கு பதிவிற்கு வளர்ச்சியா, தளர்ச்சியா, கிளர்ச்சியா, ஆரோக்கியமான கடமையா, ஆரோக்கியமான கண்ணியமா, ஆரோக்கியமான கட்டுப்பாடா, பிணி இல்லாமல் செய்து வைத்தியமா, பிணி இருக்கா இல்லையா, அல்லது ஐயப்பாட்டு அடிப்படையிலேயே
ஐயப்பாட்டின் துணைவிலேயே ஆய்வு, சோதனை, பயிற்சி, படுக்கை ஓய்வு என்று பலவிதமாக தொடர்ச்சியாக வாழ்வில் முதுமை வந்தவுடன் முயற்சி செய்து பார்த்து விட்டோம், பயனில்லை, பலனில்லை, வயதாகிவிட்டதல்லவா, இனி அவ்வளவுதான் என்ற வாசகம் துணையில் விவாதம் செய்வது வைத்தியமா? நாடியை பிடித்து உங்களுக்கு என்னென்ன பிணிகள் உள்ளது என்று வைத்தியரே சொல்லுவார், அன்றைய காலகட்ட வைத்தியர். ஆனால் இன்றைய காலகட்ட வைத்தியர் முதல்ல உங்களுக்கு என்ன செய்து நீங்கள் சொன்னால் தான் அதுக்கு தக்கன மாத்திரை கொடுப்பேன், மருந்து கொடுப்பேன், திடப்பொருளில், திரவ பொருளில், வாயுத்தன்மையில் இதை சாப்பிட்டு பாருங்கள், இதை கேட்கலன்னா மறுபடியும் வேறு தாரம்பாங்க. ஆனால் நாட்டு வைத்தியத்தில் அந்தந்த பருவத்தின் அடிப்படையில் பூ, காய், இலை வைத்திய முறையில் சமம் செய்யப்படும். காரணம், பித்தநாடி, கபநாடி, வாயு நாடி இதை கைப்பிடித்து நாட்டு வைத்தியர்கள் பிடிக்கும்போதே சொல்லிடுவாங்க, உனக்கு தலை சுற்று இருக்குது, இல்லை கண்ணு வலி இருக்குது, இல்லை முட்டு வலி இருக்குது, கால் வலி இருக்குது. காரணம், நீ வெயிலில் வேலை பார்க்க, இல்லை நீ குளிரில் வேலை பார்க்க. மற்றொருவர் வெயிலும் குளிரிலும் சேர்ந்து வேலை பார்க்கார். இதனால் தொழில் சார்ந்த வெப்பம், சூரியன், சந்திரன், மழை, பனி, காற்று, கோடை என்ற தட்பவெப்பநிலை மாறுபாட்டினால் உனக்கு நிகழ்ந்திருக்கு. இதை அந்த பருவத்திற்கு ஏற்ற கோடையில் வெயிலில் வேலை பார்த்தவங்களுக்கு குளிர்ச்சியும், குளிர்ச்சியில் வேலை பார்த்தவங்களுக்கு உஷ்ணமாகவும், உஷ்ணம், குளிர்ச்சி இரண்டும் உள்ளவர்களுக்கு சமமாக பூ, இலை, காய், கனி, தாவரங்கள் திடப்பொருள் உணவாகவும், திரவப்பொருள் கஷாயமாகவும், வாயு பொருளில் ஆவி பிடித்தலாகவும் வைத்தியம் செய்வார்கள். இதனால் அன்றைய காலகட்டத்தில் ஆசிரமம், விடுதிகளில் ஒரே ஒரு வைத்தியர் இருந்தார். காரணம், மீண்டும் இந்த நோய் பிணி தொடராமல் இருக்க திட திரவ வாயுத்தன்மையில் மருந்துகள் விநியோகிக்கப்பட்டது. மாறாக எங்கோ கண்டுபிடிக்கப்பட்ட, எங்கோ ஒரு தேசத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தட்பவெப்ப நிலைக்கு ஏற்றபடி அது மருந்து தயாரிக்கப்படும். ஆனால் அங்கே இதை பதப்படுத்தி பக்குவப்படுத்தி இங்கே கொண்டு வரும்போது அந்த பருவநிலை இங்கே இருந்தால் ஏற்றுக்கணும். ஆனால் இல்லாத பட்சத்தில் குளறுபடி செய்து தட்பவெப்ப நிலை மாறுபடும். காரணம், இயற்கையை சார்ந்து தான் மனுஷன் வாழணும். மனுஷன் கட்டுப்படுத்தி இயற்கையை வாழ முயற்சிக்கக்கூடாது. இதைத்தான் ஒரு தமிழர்கள் விஞ்ஞானம் என்பது உயிர்களை காக்கும், அதே விஞ்ஞானம் கட்டுப்பாடு இல்லாமல் திசை மாறி செல்லும் பொழுது அதனை பகுத்தறிவு என்னும் நூல் கொண்டு சரியான திசைக்கு திருப்பி பயணிப்பதே விஞ்ஞானத்தின் வெற்றியாகும் என்று உலகம் சுற்றும் வாலிபத்தில் பேரறிஞர் அண்ணா பேசினதை அப்படியே மறு ஒளிபரப்பு செஞ்சிருப்பார் மக்கள் திலகம். இது ஆன்மீகத்திலையும் நம்பிக்கை வேணும், தமிழ் மொழியும் நம்பிக்கை வேணும். ஆன்மீகத்தில் நம்பிக்கை இல்லாமல் தமிழையும், தமிழில் நம்பிக்கை இல்லாமல் ஆன்மீகத்தையும் குழப்படி செய்து பொருள் ஈட்டும் கிழக்கிந்திய கம்பெனிகள்னால் இதை வாங்கி சாப்பிடுங்க, சரியாகலாட்டினா அடுத்த மாத்திரை தரேன், அது சரியாகலாட்டினா இன்னொரு மாத்திரை தரேன், அதை சாப்பிட்டும் சரி வரலைன்னா உங்களுக்கு வயசாயிருச்சுல, நாங்களும் எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்தோம், முடியல அப்படிம்பாங்க. இதையே நாடகத்தமிழில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்து முருகதாஸ் இயக்கத்தில் ரமணா என்ற நாடகத்தமிழில் அரசால் மரணமடைந்தவர் என்ற சான்றிதழ் தந்தவருக்கு அங்கீகாரம் பெற்று அரசின் கீழ் நடக்கும் வைத்தியசாலையில் இறந்தோருக்கு வைத்தியம் செய்யும் பொருளீட்டும் செயல்பாட்டினை ரமணா என்ற நாடகத்தமிழில் விஜயகாந்த் என்ற நடிகர் நடித்து, விஞ்ஞானம் என்பது வளர்ச்சியா, தளர்ச்சியா, கிளர்ச்சியா, ஆரோக்கியமான கடமையா, ஆரோக்கியமான கண்ணியமா, ஆரோக்கியமான கட்டுப்பாடா என்பதை சூட்சமமாக உணர்த்துவது ஆன்மீக முத்தமிழ். சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். காரணம், ஆன்மீகத்திலே நம்பிக்கை வேணும், தமிழ் மொழி மீதும் பற்றி வேணும். பிற மொழி கற்றவர்களுக்கு இது புலப்படாது. காரணம், அன்றும் இன்றும் என்றும் கிழக்கிந்திய கம்பெனிகள் பேச்சு சுதந்திரம் கொடுத்து எழுத்து சுதந்திரத்தில் அவங்க நம்மளை மறைமுகமாகத்தான் ஆட்சி செய்து பொருளீட்டி வருகிறார்கள். ஆன்மீக முத்தமில்ல இயற்கைக்கு உட்பட்டு நடக்கும் எந்த செயலும் ஏற்றுக்கொள்ளலாம். இயற்கைக்கு புறம்பாக இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படாமல் வர்த்தகமாகத்தான் திகழும்.
ஆன்மீக முத்தமிழ். சொன்னால் புரியாது, சொல்லச் சொல்லத்தான் புரியும். இதனையே இசைத்தமிழில் அவசர போலீஸ் 100 என்ற இயக்குனர் பாக்கியராஜ் தயாரித்து மக்கள் திலகமும் நடித்து டிஎம்எஸ் குரல் கொடுத்து பாடிய இசைத்தமிழ். நீ நினச்சதும் மழை பெய்யணும், கையசைச்சதும் காற்றடைக்கணும், கூடாது உந்தன் கருத்து. சட்டம் எல்லாருக்கும் பொதுவானது, அதை தன்னிச்சையாக செயல்படுவது தவறானது என்பதை சூட்சமமாக இசைத்தமிழில் மக்கள் திலகம் அவர்கள் பாடினது அவசர போலீஸ் 100 என்ற நாடகத்தமிழ். மேலும் அதே மக்கள் திலகம் இதே வேலை என்ற நாடகத்தமிழில் நடிச்சிருக்கும்போது தேங்காய் சீனிவாசன் என்ற வைத்தியர் மசாலா வடையில் காய்ச்சல் வரக்கூடிய மருந்தை கலந்து கொடுப்பார். அந்த மசாலா வடையை சாப்பிட்ட எல்லா குழந்தைகளுக்கும் காய்ச்சல் வந்துடும். அதுக்கு மாற்று மருந்து அந்த நடிகர் வைத்தியமான தேங்காய் சீனிவாசனோட இருக்கும். இதனால் காய்ச்சலை வரவழைச்சி வைத்திய மருந்தை செஞ்சு பொருள் ஈட்டுவார். இதையத்தான் மக்கள் திலகம் தடுத்து நிறுத்துவார். இதை அடுத்த தலைமுறை ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த கர்ஜனை என்ற படத்தில் ஜெய்சங்கர் கதாபாத்திரம் சாக்லேட்டில் பிணிகளை உருவாக்கக்கூடிய அமிலத்தன்மையை கலந்து விஞ்ஞான ரீதியில் அதனை சிறுபிள்ளைகளுக்கும் முதியோர்களுக்கும் கொடுத்து பிணிகளை உண்டாக்கி அந்த பிணிகளை சரி செய்யும் மருந்துகளை தான் விற்று பொருள் ஈட்டுவார்கள். அடுத்த தலைமுறை முதல்ல இதயவனையில் மக்கள் திலகம், அடுத்த தலைமுறை ரஜினிகாந்த் அவர்கள் நடித்தது கர்ச்சனை, 3வதாக சூர்யா நடித்து முருகதாஸ் இயக்கிய 7ஆம் அறிவு. அதுலேயும் திரவத்தன்மையில் வனவிலங்குகளுக்கு மருந்து செலுத்தி பிணியை உருவாக்கி அந்த பிணிக்குரிய மருந்தினை அதிக விலைக்கு விற்றும் அடிமைத்தனம் கொடுத்துவதும் 7ஆம் அறிவு என்ற நாடகத்தமிழில். இதைத்தான் மகாபாரதத்தில் கீதையில் சொன்ன மாதிரி எனக்கு நடந்தே தான் உங்களுக்கும் நடக்கும், எச்சரிக்கையாக இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சிந்தித்து செயல்படுங்க என்பதை குறிக்கவே ஆலய வழிபாடு. இதனை அறியாமல் தான் ஆன்மீகத்தில் தமிழையும் தமிழில் ஆன்மீகத்தையும் கலந்து பொருளீட்டி வருகிறார்கள். இதைத்தான் மாற்றம் என்பது உங்கள் பேரில் தான் இருக்க ஒழிய எனக்கு நிகழ்ந்தது தான் உங்களுக்கு, உங்கள் முப்பாட்டனுக்கு, உங்கள் தலைமுறைகளுக்கு, உங்கள் அப்பா அம்மாவுக்கு, உங்களுக்கு, மகன்களுக்கு, பேர பிள்ளைகளுக்கு தொடர்ந்து வரும். அதனால் பேரை மட்டும் மாற்றுறாங்களா ஒழிய செயல்பாடு போலாம் முன்னே நடந்தது தான். ஆத்திச்சூடியில் ஔவையார் சொன்ன மாதிரி கைவினை கரவேல். தெரிஞ்ச விஷயத்தை மறைக்காத, அதாவது கைவினை கரவேல். உனக்கு தெரியாது என்பதற்காக தெரிந்த விஷயத்தை மறைக்காதே என்று அன்றே தமிழில் எழுதி வச்சிருக்கிறாங்க. இதைத்தான் கீதையிலையும் மாற்றம் ஒன்றே நிரந்தரம், நீங்கள் புதுசாக எதுவும் செயல்படலை, பேரை மட்டும்தான் மாற்றிருக்கீங்களே, அதனால் எச்சரிக்கையோடு இருங்க, விழிப்புணர்வோடு இருங்க என்பதற்காக தான் ஆலய வழிபாடுகள், திட திரவ வாயுத்தன்மையில் உணவு பதார்த்தங்கள், ஆன்மீக முத்தமிழ். சொன்னால் புரியாது, சொல்லச் சொல்லத்தான் புரியும். நாடகத்தமிழில் தாவாணி கனவுகள் என்ற இயக்குனர் பாக்கியராஜ் இயக்கியதில் பாக்கியராஜ் அவர்கள் பட்டினியால் மயக்கத்தில் விழுந்துருவார். அப்போ கதாநாயகி ராதிகா அவர்கள் வைத்தியர்கிட்ட அழைச்சி செல்வாங்க. அப்போது வைத்தியத்தை முறையாக கற்று வைத்தியத்தை தெய்வமாக கருத வைத்தியர் மருந்து எழுதி கொடுப்பார். அந்த மருந்து சீட்டை பார்த்தோன்னே கதாநாயகி ராதிகா அவர்கள், நான் மயக்கத்தில் இருக்கேன்னு வந்திருக்கேன், நீங்கள் என்ன இட்லி, சட்னி, சாம்பார், வடை, டீ என்று எழுதியிருக்கீங்களேன்னு கேட்பார். அதற்கு அந்த வைத்தியர் சொல்லுவார், அந்த மனுஷன் 4 நாளாக பட்டினி கிடக்கான், அவருக்கு வயிற்றில் ஒன்றும் இல்லாமல் தான் மயக்கம் வந்திருக்கு, நீங்கள் இட்லி, வடை, நீராகாரம் கொடுங்க, சரியாக போயிடும் அப்படின்னு வைத்திய தொழிலை தெய்வமாக மதிக்கிறவர் கூறுவார். பொருளீட்டும் எண்ணம் இல்லாமல் தனக்கு நேர்ந்தது தான் பிறருக்கும் என்ற எண்ணம் கொண்ட அடிப்படையில் தன்னலம் கருதாமல் பிறர் நலம் பேணி காட்கும் வைத்தியர். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஒருவர் மயக்க நிலைக்கு போனால் உடனே திரவத்தன்மையில் குளுக்கோஸ் ஏற்றணும்பாங்க. அதுவும் தமிழில் சொல்ல மாட்டாங்க, ஆங்கிலத்தில் தான் சொல்லுவாங்க. ஏன் என்னென்னா உடம்புல சத்து இல்லைம்பாங்க.
உடம்புல சத்து இல்லைன்னா உணவு என்ற அடிப்படையில் ஏற்றுனா அது உடனே சேராது. ஆனால் குளுக்கோஸ் ஏற்றுனா உடனே எந்திரிச்சு நடந்துருவாங்க அப்படின்னு அதுலேயும் சில தவறுகள் நடக்கும். சில வைத்தியர்கள், எல்லாரையும் சொல்லலை, சில வைத்தியர்கள் குளறுபடி செய்து பொருள் ஈட்டுவார்கள். அதே சமயம் நாட்டு வைத்தியர்கிட்ட ஒரு மனக்குழப்பத்தோட நோய் வரத நாட்டு வைத்தியர் கண்டுபிடிச்சிருவார். எப்படி எனில், கிராமவாசியாக இருந்தால் நாட்டு வைத்தியர் போனோன்னு நாடியை பிடிச்சு பார்த்து பிணி ஒன்றும் இல்லைன்னு உணர்ந்துட்டார்னா அந்த சமயத்தில் அவனுக்கு மன உளைச்சல் இருக்கிறத வெளிப்படையாக சொல்ல மாட்டார். சுற்றி வளைச்சி அவரை தேடப்படுத்துவார். அதுதான் வைத்திய முறை. விவசாயம்லாம் எப்படி போகுது என்னன்னு ஒரு வார்த்தை தான் கேட்பார். அப்போ அந்த விவசாயி, போன ஆண்டு மழை பெஞ்சுது, இந்த ஆண்டு மழை பெய்யலை, போன வருஷம் வெயில் அடிச்சு இந்த வருஷம் வெயில் அடிக்கலை, பயிரெலாம் சேதம், பெரும் நஷ்டம், பிள்ளைகள்லாம் பட்னியாக கிடக்குன்னு தன்னோட குறைகளை அவரே அறியாமல் உளறுவார். அப்போ அவன் சொல்லுவார், உங்களுக்கு மன உளைச்சல் தான் காரணமோ ஒழிய உங்களுக்கு எந்த விதமான நோயும் இல்லை, அதற்கு நீங்கள் மனப்பயிற்சி செய்தால் போதும் என்று வைத்திய முறையை கூட தெய்வமாக மதித்து நாடி பிடித்து கணித்து சொல்வார்கள். காரணம், சில வைத்தியர்கள், எல்லா வைத்தியர்களும் இல்லை, பொருளீட்டும் எண்ணத்தோடு செயல்படுவார்கள். ஆனால் தன்னலம் பாராமல் பொதுநலம் கருதி செயல்படும் செய்யும் தொழிலே தெய்வம் என்ற இயற்தமிழில் உள்ள ஒவ்வொரு தொழில் சார்ந்தவர்களும் தனக்கு நேர்ந்தது தான் பிறருக்கும் நேரும் என்ற எண்ணம் கொண்டவர்கள். தட்பவெப்பநிலை அடிப்படையிலும் வெப்பம் குளிர் சார்ந்த தொழில் செய்தோர் அடிப்படையிலும் வாயு கபம் பித்தம் என்ற முறையில் பனி மழை காற்று வெயில் என்ற பருவநிலை அடிப்படையிலும் பூ காய் கனி வேர் பட்டை என்ற உணவுப் பொருட்களை திடமாகவும் திரவத்தன்மையில் கஷாயமாகவும் வாயுத்தன்மையில் ஆவி பிடித்தலாகவும் வைத்தியம் செய்வார்கள். இவ்வாறு செய்யும் தொழிலே தெய்வம் என்று ஈடுபட்டால் கிழக்கத்திய கம்பெனிகள் உற்பத்தி பண்ணும் திட திரவ வாயுத்தன்மையிலுள்ள வேதிப்பொருட்கள் கலவை உள்ள பொருட்களை வணிகம் செய்து பொருளீட்ட முடியாது. இதனால் பேச்சு சுதந்திரம் கொடுத்து எழுத்து சுதந்திரத்தில் குளறுபடி செய்து இன்னும் பொருளீட்டி வருகிறார்கள். இதை கண்டுகொள்ள இயற்கை என்ற ஆன்மீகத் மேலும் நம்பிக்கை வேணும், மொழி என்ற தமிழ் மொழி மீதும் நம்பிக்கை வேணும். தவறுகளை திருத்திக் கொள்வது ஆன்மீகம், அனுபவம். தவறுகளை நியாயப்படுத்தி பிறர் மீது கட்டாயமாக உட்புகுத்தி மழுங்க செய்வது ஆட்கொல்லி என்னும் பிணி நோய். காரணம், நாம் வளர்றது பூமியில், சூரியனில் கிடையாது, சந்திரனில் கிடையாது, செவ்வாயில் கிடையாது, வியாழனில் கிடையாது, வெள்ளியில் கிடையாது, சனியில் கிடையாது. பூமியில் இந்த கதிர்வீச்சுகள் படலாம் எந்த அடிப்படையில் படுதோ அதற்கேற்றபடி பிணிகள் உண்டாகும். இது ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரர் மூவருக்கும் பொருந்தும். இதை கணித்து வரையறுக்கப்பட்டது தான் ஆன்மீக முத்தமிழ் வைத்தியம் ஆளுமை முறை. காரணம், மனிதன்தான் மனிதனை அழுத்தம் ஆளுமை வைத்தியம் என்ற அடிப்படையில் ஆன்மீகத்தில் தமிழையும் தமிழில் ஆன்மீகத்தையும் குழப்பி செய்கிறாங்க. ஆனால் இன்னும் தாவரங்கள், பறவைகள், விலங்குகள், மீன்கள், வனவிலங்குகள் அந்தந்த உணவு திட திரவ வாயுத்தன்மையில் ஊக்குவிக்கப்படுவதனால் அது ஆரோக்கியமாக தான் இருக்கிறது. உடம்பு அழியக்கூடியது, ஆனால் ஆன்மா அழியாது. அது இல்லறம் என்ற அறநெறிப்படி சதி பதி என்ற அடிப்படையில் மீண்டும் 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 தொடர்ச்சியாக வரும். பேர் தான் மாறும். ஆன்மீக முன்னோர்கள், முப்பாட்டன், அடுத்தது நம் முன்னோர்கள், அடுத்தது அப்பா அம்மா தாத்தா பாட்டி, நாம், நம்ம பிள்ளைகள் பேரம், இதுக்கு நிகழ்ந்தது தான் தொடர்ந்து நகலும். இதைத்தான் இசைத்தமிழில் மன அழுத்தம் கொண்ட நோய் எல்லாருக்கும் வரும். அது ராமகாவியத்திலும் உண்டு, மகாபாரதத்துலேயும் உண்டு, ஆண்டாளுக்கும் உண்டு, எல்லா தெய்வங்களுக்கும் உண்டு. அதைத்தான் அடுத்த தலைமுறையான முடியாச்சில் உள்ளது தான் குடியாச்சில். புராணத்தில் உள்ளது முடியாச்சில் உள்ளது குடியாச்சில். இது தொடர்ந்து வரும். பேர் மட்டும்தான் மாறுமே ஒழிய செயல்பாடு பூரா ஒன்று என்பதை உணர்த்தவே மன அழுத்தம் சார்ந்த பிணி உண்டாகும் என்பதை, இராமாயணத்தில் ஏற்பட்டதை
அடுத்த பிறவி என்ற அடிப்படையில் ஆண்டாள் ரெங்கமன்னார் திருக்கல்யாணத்தில் முடிப்பதாக, அதாவது ராமகாவியத்தில் தொடர்ந்த இடர்பாடுகளை சமம் செய்ய அடுத்த பிறவியில் சமம் செய்யப்படும் கர்ம வினைகள், நல்லது செஞ்சால் நல்லது, கெட்டது செஞ்சால் கெட்டது என்பதை உணர்த்தவே அதை ஆண்டாள் ரெங்கமன்னார் திருமணம் என்ற அடுத்த தலைமுறை என்ற ஆன்மீக முத்தமிழில் உள்ள வழிபாட்டு முறையில் எங்க ஊரு ராசாத்தி என்ற நாடகத்தமிழில் முத்துலிங்கம் என்ற கவிஞர் எழுதிய ஆன்மீக முத்தமிழ் வைத்திய வழிபாட்டு ஆளுமை இசைத்தமிழ். ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். இதில் நாயகனாக சுதாகர் அவர்களும் நாயகியாக ராதிகா அவர்களும் நடித்து மனநிலை பாதிக்கப்பட்ட அடிப்படையில் மனதை தேற்றும் பாடுதலாகவும், இன்னொரு ஜென்மம் அடுத்ததில் இருக்கும், இப்போ செய்த பாவ வினையை அடுத்த ஜென்மத்திலையும் சரி செய்யணும் என்பதை ராமருக்கு ஏற்பட்டதை தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் ரெங்கமன்னார் திருக்கல்யாணத்தில் முடிப்பார். இது எப்படின்னு பார்த்தா முதல் வரியை பார்க்கணும். பொன்மான தேடி நானும் பூவோடு வந்தேன், நான் வந்த நேரம் அந்த மானங்கு இல்லை, அந்த மான் போன மாயம் என்ன என் ராசாத்தி, நீ சொன்ன பேச்சு நீர் மேலே போட்ட மாக்கோளமாச்சுதடி, அடி நான் சொன்ன பாட்டு ஆத்தோரம் வீசும் காத்தோடு போச்சுதடி. இப்படி தான் எழுதியிருப்பார். இது மேலோட்டமாக பார்த்தா எல்லாத்துக்கும் ஏற்படுற மாதிரி இருக்கும். காரணம், நம் முன்னோர்களுக்கு ஏற்பட்டது தான் அடுத்த தலைமுறைக்கு தொடரும். அதனால் அந்தந்த பருவத்துக்கு வரும்போது ஒரு சில பாட்டுகள் கேட்க நம்மளே அறியாமல் இசைத்தமிழில் தனக்கு நிகழ்ந்ததாக நடக்கும். காரணம், நம் முன்னோர்களோட உயிர் கருமுட்டை தாய்மையும் உயிர் அணு தகப்பன் அடிப்படையிலும் கலவை முறையில் தான் நாம் மீண்டும் மீண்டும் புதிய அவதாரமாக தாய், தந்தை, மகன், பிள்ளை, பேரன், பேத்தி மாற்றம் கொள்கிறோம். இதனால் இங்கே சொல்லப்படக்கூடிய நிகழ்வு ராமாயணத்தில் ராமன் மாயமான் மூலயமா ராவணன் கடந்து சென்று கடல் கடந்து போய் அந்த கடலில் பாலம் அமைச்சு அந்த பாலத்தில் போய் சீதையை மீட்டு வந்து இன்னல்களை ஏற்படுத்தி தீக்குளிக்க செய்து அதுக்கப்புறம் லவகுசா பிறந்து இல்லறத்தில் ஏற்படும் மன உளைச்சலை உறுத்துவார். அடுத்தது ஆண்டாளில் நந்தவனத்தில் சீதை ஆண்டாளாக பிறந்து விஷ்ணு பகவான் ரெங்கமன்னாராக அவதாரம் எடுத்து மாலையை சூடி கொடுத்து அந்த மாலையை போட்டோன்னே ஆண்டாள் சிரிச்சிருப்பாங்க. இந்த முற்பிறவியில் செய்ததை பிற்பகுதியில் அணிவிக்கிறது தான் எழுதியிருப்பார். மாரீசன் என்ற மாயமான பிடிச்சு தர சொல்லி சீதை சொல்லுவாள். அது மாயமான தென்படாது என்று ராமர் சொல்லுவார். அதை கேட்காம எனக்கு வேணும்னு சீதை சொல்லுவாங்க. இதைத்தான் பொன்மான தேடி நானும் பூவோடு வந்தேன். விஷ்ணு பகவான் விண்ணுலகத்திலிருந்து ஆட்சி செய்யவர். ஆன்மீக முத்தமில்ல வழிபாட்டு முறையில் விஷ்ணுவை காக்கும் கடவுளாக தான் சொல்கிறாங்க. ஆனால் அவர் பூவோடு வந்தேன்னா மலரை குறிக்காது. இந்த பூமி என்ற சொல்லில் உண்டு. நானும் மனுஷனாக அவதாரம் எடுத்தேன், தெய்வமாக வரல. ராமன் என்ற மனுஷனாக வந்தேன், தெய்வ சக்தியை எந்த இடத்துலையும் பயன்படுத்தலை. அந்த சமயத்தில் மாரீசன் என்ற மாயமான் வந்தது. அந்த மானை பூவோடு வந்தேன்னா பூமியில் தேடி வந்தேன். பொன்மானை தேடி நானும் பூவோடு வந்தேன்னா, நானும் என்றால் தெய்வமாகிய நானே மனிதனாக அவதாரம் எடுத்தேன், ராமனாக அவதாரம் எடுத்தேன். இதை குறிக்கிறது தான் பொன்மானை தேடி நானும் பூவோடு வந்தேன். பொன் என்றால் தங்கம், மின்னக்கூடியது. அதே மாதிரி மாரீசங்கிற மான் மாயமாக மறைஞ்சிரும். அந்த மானை தேடி பூவோடு வந்தேன்னா பூமிக்கு வந்தேன். நானும்னா மனுஷனாக தான் வந்தேன், தெய்வமாக வரல. பொன்மானை தேடி நானும் பூவோடு வந்தேன். அப்படி பூமிக்கு நான் வந்த நேரம் அந்த மான் அங்கே இல்லை. ஏன்னா மாயமாக மறைஞ்சிட்டு மாரீசங்கிற மான். அந்த மான் போன மாயம் என்ன என் ராசாத்தி, அடி நீ சொன்ன பேச்சு நீர் மேலே போட்ட மாக்கோளமாச்சுதடி. ராசாத்தின்னா
சீதை ராஜாவோட மக, அதனால் ராசாத்திம்பாங்க. அடி நீ சொன்ன பேச்சு நீர் மேலே போட்ட மாக்கோலம் ஆச்சு தெரியும்பாங்க. நீர் மேலேனா கடல். கடலில் மாக்கோலம்னா மிதக்கக்கூடிய பாறாங்களில் பாலம் அமைச்சது. அது மூலிமா போய் தான் சீதையை மீட்டு கொண்டு வந்தாங்க. மாயமான் மறைஞ்சதுனால அதை பயன்படுத்தி ராவணன் சீதையை கவர்ந்து சென்றான். இதனால் கடல் கடந்து ராமர் போக ராமர் பாலம் கட்ட வேண்டியது வந்தது. அந்த ராமர் பாலமும் மாக்கோலம்னா நீர் மேலே மிதக்கக்கூடிய பாலத்தை அமைச்சார். அதைத்தான் அந்த மாண்போன மாயம் என்ன என்ற ராசாத்தி, அடி நீ சொன்ன பேச்சு நீர் மேலே போட்ட மாக்கோலம் ஆச்சுதடி. நீ சொன்னனால மாயத்மான தேடி போனேன், அன்னை கடல் கடந்து கொண்டு போயிட்டான். ராவணன் என்ற மனிதன், நானும் ராமன் என்ற மனிதனாக தான் வந்திருக்கேன். இதனைத்தான் பொன்மான தேடி நானும் பூவோடு வந்தேன். மாரீசங்கிற மான தேடி பூமியில் தெய்வமாகி நான் வந்தேன். நான் வந்த நேரம் அந்த மான் மறைஞ்சு போச்சு. நான் வந்த நேரம் அந்த மான் அங்கு இல்லை. அந்த மான் போன மாயம் என்ன என்ற ராசாத்தி, அந்த மான் மறைஞ்ச காலத்தை வச்சு ராவணன் ஒன்று கடத்தி சென்றுட்டான். அதனால் பாலம் அமைச்சு தான் ஒன்று தேட வேண்டியது இருக்குது. ஆனால் நான் இதை எங்கேருந்து சொல்கிறேன்னா, கங்கை கரையோரம் நான் இருந்து சொல்கிறேன். அடுத்த வரி அதை தான் சொல்கிறோம். அப்படி நீ சொன்ன பேச்சு நீர் மேலே போட்ட மாக்கோலம் ஆச்சுதடி. நான் சொன்ன பாட்டு, நான் பிடிக்க மாட்டேன்னு சொன்னேன் என்ன அப்படின்னா, பாட்டுன்னா நான் சொன்னதை கேட்காம எனக்கு மாயமான் வேணும்னு சொன்னைய. நான் சொன்ன பாட்டு ஆத்தோரம் வீசும் காத்தோடு போச்சுதடி. இவர் புலம்புறது கங்கை கரையில். சீதை கடல் கடந்து போனனால நீர் மேலே போட்ட மாக்கோலம். அலையடிக்கிறதும் அது கோலம் மாதிரி தான் தெரியும் கடலில். அதைத்தான் சீதை போனதை நீர் மேலே போட்ட மாக்கோலம் ஆச்சுதடி. ஆனால் இவர் கங்கை கரையிலேருந்து சொல்கிறதுனால நான் சொன்ன பாட்டு ஆத்தோரம். ஆத்தோரம்னா கங்கை கரை, வீசும் காத்தோடு போச்சுதடி. அடுத்தது பெண் குரலில், மானோ தவிச்சு வாடுது, மனசில் நினச்சி வாடுது. மானுன்னா அம்பு பட்டு அது தவிச்சு வாடுது, இறக்கலை. மாரீசங்கிற மான் அம்பு விடும்போது மாயமாக மறைஞ்சிட்டு இருந்தாலும் ராமபானம் மாரீசங்கிற மான் மேலே பட்டுட்டு, அதனால் மானும் தவிச்சு வாடுது. ஏன்னா ராவணனோட சொற்பேச்சு கேட்டு தான் மாரீசன் வந்தான். அதனால் அம்பு பட்டுது, அது தவிச்சு வாடுது. இதைத்தான் மானும் தவிச்சு வாடுது, மனசில் நினச்சி வாடுது. சொல்லாமல் பேச்சை கேட்டு வந்தனே அப்படிங்கிற மனசில் அலைபாயிறத தான் மாரீசன் சொல்கிறதா அவளுக்கு. அடுத்த வரி, எனக்கோ ஆசை இருக்குது ஆனால் நிலைமை தடுக்குது. காரணம், இவங்க மனிதராக அவதாரம் எடுத்தனால இயல்பாக இல்லற வாழ்க்கையில் உள்ள நிலைமையை உணர்ந்து மனசில் ஏற்படும் மனச்சஞ்சலத்தை உணர்த்துறது தான் எனக்கோ ஆசை இருக்குது ஆனால் நிலைமை தடுக்குது. நான் தெய்வமாக மாறி அங்கே வந்துட்டேன்னா பெண்ணால் அழியக்கூடிய வரத்தில் ராவணன் ஜெயிச்சிருவான். ராமனாகி நீங்கள் தோற்றுருவீங்க. அதனால் உங்களுக்காக இல்லற கோட்பாடுபடி மனிதனாகவே வாழ்கிறேன், ராமனின் மனைவியாக வாழ்கிறேன் என்பதை குறிப்பதற்காகத்தான் எனக்கோ ஆசை இருக்குது ஆனால் நிலைமை தடுக்கு. நிலைமை என்றால் விஷ்ணு லட்சுமியாக அவதாரம் எடுத்துட்டுனா ராவணன் அழிய மாட்டான். இது நிலைமை. இதை தடுக்கத்தான் ராமன் சீதையாகவே வாழ்கிறாங்க. இதை குறிக்கக்கூடிய சொல்லுதும் எனக்கு ஆசை இருக்குது ஆனால் நிலைமை தடுக்குது. உன்னை மறக்க முடியுமா, உயிரை வெறுக்க முடியுமா? உன்னை மறக்க முடியுமான்னா விஷ்ணு லட்சுமியாக வாழ்ந்தாச்சு, அதை என்னால் மறக்கலை. இருந்தாலும் பிறவியை அழிச்சிடலான்னா நான் செத்துட்டா ராவணனை அழிக்க நீங்கள் வரமாட்டீங்க. அதனால் உயிரை அழிக்கலை. கந்தர்வ மனம் புரிந்த அனைவரும் தற்கொலை செய்யக்கூடாது என்பதை அன்னைக்கு கோட்பாடாக வச்சது ராமகாவியம். நான் தற்கொலை பண்ணிட்டோம்னா உங்கள்கிட்ட வந்துடுவேன், ஆனால் ராவணன் அழிய மாட்டான். ஆனால் இல்லறத்தில் வாழ்ந்து
மனிதர்கள் கட்ட கஷ்டத்தை நம்மளும் பட்டோம். அதனால் நான் யாரும் சாவக்கூடாது, கந்தர்வ மனம் முடிந்தவர்கள் தற்கொலை பண்ணக்கூடாது என்பதை உணர்த்துவதற்காகவே சீதை உயிரோடு வாழ்ந்தாள். தற்கொலை பண்ணவில்லை என்பதை கோட்பாடாக எடுத்துரைப்பது. இப்போ அதை சட்டமாக கொண்டு வந்துட்டாங்க. ஆன்மீகத்தில் உள்ளது தான் முடியாட்சியில், முடியாட்சியில் உள்ளது தான் குடியாட்சியில். தற்கொலை சட்டத்துக்கு விரோதமானது என்பாங்க. இதை ஆன்மீகத்திலிருந்து தான் எடுத்திருக்கிறாங்க. மகாபாரதத்தில் சொன்ன மாதிரி பேர் தான் மாறி இருக்க ஒழிய செயல்பாடு பூரா ஆன்மீக முத்தமிழில் உள்ளது. ஒன்றை மறக்க முடியல, விஷ்ணு லட்சுமியாக இருந்த இதை மறக்க முடியல, உயிரை வெறுக்க முடியல, தற்கொலையும் பண்ண முடியல. ராசாவே, காத்தில் ஆடும் தீபம் போல துடிக்கும் மனசை அறிவாயோ. மானிட பிறவியில் நெருப்பில் போட்ட புழு மாதிரி தான் இல்லறத்தில் அறநெறிப்படி வாழணும். அதன் மூலம் அனுபவம் கிடைக்கும், அதன் மூலம் வரக்கூடிய சந்ததிக்கு வாழ்வாதாரம் செழிக்கும் என்பதை குறிக்கிறது தான். எனக்கோ ஆசை இருக்குது, ஆனால் நிலைமை தடுக்குது. ஒன்றை மறக்க முடியுமா, உயிரை வெறுக்க முடியுமா. ராசாவே, காத்தில் ஆடும் தீபம் போல துடிக்கும் மனசை அறிவாயோ. ராசாவேன்னா தசரதனோட மன்னரோட மகன்தான் ராமன், மன்னர் மகள் தான் சீதை. அப்போ மன்னர் மகனை ராசானும் மன்னர் மகளை ராசாத்தியும் தான் குறிப்பிடுவாங்க. இதை கவிதை அடிப்படையில் புனைஞ்சி தான் ஆண் பாடும்போது ராசாத்தின்னும் பெண் பாடும்போது ராசாவே என்றும் உச்சரிப்பு. ராமாயணத்தில் நிகழ்ந்த நிகழ்ச்சியை தான் மறுசொல்லாக ராமன் பாடுவதாக. எனக்கு ஒன்றை புரியுது, உள்ளம் நல்லா தெரியுது, அன்பு நம்ம சேர்த்தது, ஆசை நம்ம பிரித்தது. ஒன்றை மறக்க முடியுமா, உயிரை வெறுக்க முடியுமான்னு அவரும் சொல்லுவார். சீதையும் உயிரை வெறுக்க முடியுமா, தற்கொலை பண்ணக்கூடாது, தவறான செயல் கந்தர்வ மனத்தில் என்றும், இங்கே ஆணும் ராமனும் தற்கொலை பண்ணக்கூடாது ஆண்மகன் என்பதும் அப்போதே கோட்பாடாக வச்சிருக்கிறாங்க. இதைத்தான் எனக்கு உன்னை புரியுது, உள்ளம் நல்லா தெரியுது. காரணம், நம்ம மனுஷ அவதாரம் எடுத்து வந்திருக்கோம். அதனால் என்னோட நிலைமையும் புரியுது, உன்னோட நிலைமையும் புரியுது. காரணம், அன்பால் தான் நம்ம 2 பேரும் அவதாரம் எடுத்து வந்திருக்கோம். இதை சொல்கிறது தான் எனக்கு ஒன்றை புரியுது, உள்ளம் நல்லா தெரியுது, அன்பு நன்மை சேர்த்தது. காரணம், 2 பேரும் அன்பால் சேர்ந்து முறைப்படி கல்யாணம் பண்ணாங்க. ஆனால் அந்த ராவணன் அடிப்படையில் ஆசையின் காரணமாக, சூர்பனகையின் ஆசை காரணமாக, ராவணனின் தங்கை சூர்பனகை ராமன் மீது ஆசைப்பட்டார். அதை தடுத்து நிறுத்தி லட்சுமணன் மூக்கறுத்தார். அந்த ஆவேசத்தை தீர்க்க ராவணன்கிட்ட உனக்கு ஒரு பொண்ணு பார்த்தேன், அதை இப்படி செஞ்சிட்டாங்கன்னு ஆசையை மறைமுகமாக ராவணன்கிட்ட சொல்லி சீதையை கவர்ந்தளிக்கும்படியாக சொன்னது. இதைத்தான் சொல்கிறது தான் ஆசை நம்ம பிரித்தது. சூர்பனோட ஆசையும் ராவணனோட ஆசையும் நம்ம 2 பேரையும் பிரிச்சுட்டு. ஒன்றை மறக்க முடியுமா, உயிரை வெறுக்க முடியுமா. நீயும் நானும் ஒன்றா சேரும் காலம் இனிமேல் வராதா. ராமனை சீதையும் மறக்கலை, சீதையை ராமனும் மறக்கலை. காரணம், விஷ்ணு லட்சுமியாக வாழ்ந்தவர்கள் தான் ராமன் சீதையை அவதாரம் எடுத்தாங்க. இதைத்தான் ஒன்றை மறக்க முடியுமா, உயிரை வெறுக்க முடியுமா. தற்கொலை பண்ணுனா ராவணன் அழிய முடியாது, நீயை ஒன்றை வச்சு தான் அவனை அழிக்கணும். இதைத்தான் எனக்கு ஒன்றை புரியுது, உள்ளம் நல்லா தெரியுது, அன்பு நம்ம சேர்த்தது, ஆசை நம்ம பிரித்தது. ராவணனோட ஆசையும் சூர்பனோட ஆசையும் நம்மளை பிரிச்சுட்டு, ராமன் சீதையாக இருந்ததை நீ இலங்கையில் இருக்கிற, நான் கங்கை கரையில் இருக்கிறேன். ஆசை நம்ம பிரித்தது. ஒன்றை மறக்க முடியுமா. இருந்தாலும் நம்ம மனிதனாக வந்தனால தெய்வ அடிப்படையில் ஒன்றை சிறையெடுக்க முடியாது. மனிதனுக்குள்ளே என்ன கோட்பாடோ அது அடிப்படையில் தான் நம்ம செய்யணும். நம்மளே மாறி செஞ்சால் நமக்கு வரக்கூடிய அடுத்த தலைமுறையும் ராமனே அப்படி பண்ணிட்டானே, நான் என்ன செஞ்சால் தப்பான்னு தவறுகள் செய்ய நம்ம வழித்தடமாக இருக்கக்கூடாது, வழி தூண்டுதலாக இருக்கக்கூடாது என்பதை உணர்த்துறது தான் எனக்கு ஒன்றை புரியுது, உள்ளம் நல்லா தெரியுது, அன்பு நம்ம சேர்த்தது, ஆசை நம்ம பிரித்தது. ஒன்றை மறக்க முடியுமா, உயிரை வெறுக்க முடியுமா. தற்கொலை பண்ணக்கூடாது. அதே சமயம் நீயும் நானும் ஒன்றா சேரும் காலம் இனிமேல் வராதான்னு கேள்வி வைப்பாங்க.
தற்கொலை பண்ணக்கூடாதுன்னு ராமன் சொன்னதுக்கு அடுத்தது பெண் குரல் வரும். இன்னொரு ஜென்மம் இருந்தால் அப்போது பிறப்போம், ஒன்றோடு ஒன்றா கலந்து அன்போடு இருப்போம். அது கூடாமல் போச்சுதுன்னா என் ராசாவே, நான் வெண்மேகமாக விடிவெள்ளியாக வானத்தில் பிறந்திருப்பேன். வெண்மேகம்னா பனிக்காலம், மார்கழி மாதம். விடிவெள்ளியும் வெண்மேகமும் ஒரே நேரத்தில் தெரியாது. வெண்மேகம் பகலில் தெரியும், விடிவெள்ளி இரவில் செய்யும். ஆனால் வெண்மேகமும் விடிவெள்ளியும் தெரியணும்னா சந்திரன் இருக்கணும் இரவில். ஆனால் அது அமாவாசையில் தெரியாது. ஆனால் இங்கே சொல்கிற வெண்மேகமாக விடிவெள்ளியாகன்னா, வெண்மேகம்னா பனிமலை, பனிமூட்டம். அப்போ தமிழ்நாட்டில் மார்கழி மாதம் பனிக்காலம். அப்போ தான் திருப்பாவை திருவெண்பாவை நிகழ்ந்தது. விடிவெள்ளின்னா புதுசாக பூத்தது. அப்போ நந்தவனத்தில் ஆண்டாள் குழந்தையாக அவதாரம் செய்தார். ஆண்டாள் மூலியமாக தான் திருப்பாவை நடந்தது. இதைத்தான் நீயும் நானும் ஒன்றா சேரும் காலம் இனிமேல் வாராதான்னு ஆண்குரலுக்கு பதிலாக இன்னொரு ஜென்மம் இருந்தால், இது இறந்த காலத்துக்கும் பொருந்தும், எதிர்காலத்துக்கும் பொருந்தும், நிகழ்காலத்துக்கும் பொருந்தும். இன்னொரு ஜென்மம் இருந்தால் அப்போதே பிறப்போம். ஆண்டாள் அவதாரம் பிறப்பு கிடையாது, உடனே அவதாரம் எடுத்தது. இதைத்தான் அப்போதே பிறப்போம், ஒன்றோடு ஒன்றா கலந்து அன்போடு இருப்போம். அது கூடாமல் போச்சுதுன்னா என் ராசாவே, நான் வெண்மேகமாக விடிவெள்ளியாக வானத்தில் பிறந்திருப்பேன். இங்கே சொல்கிற வானம் ஆகாயம் கிடையாது. வானரம் என்றால் குரங்குகளை சொல்லுவாங்க. குரங்கு காட்டில் வளரும். அப்போ இங்கே சொல்கிற வானரங்கிறது நந்தவனம். ஆண்டாள் அவதாரம் செஞ்சது நந்தவனத்தில். விடிவெள்ளின்னா புதுசாக பிறக்கிறது. வெண்மேகம்னா பனிக்காலம். அப்போ நான் வெண்மேகமாக விடிவெள்ளியாக வானத்தில் பிறந்திருப்பேன். அப்போ மார்கழி மாதம் பனிக்காலத்தில் ஆண்டாள் அவதாரம் ஆடிப்பூரத்தில் பிறந்து மார்கழி பனியில் திருப்பாவை பாடினது. இது ஆண்டாள் ரெங்கமன்னார் காலத்தில் நிகழ்ந்தது. இதுவும் விஷ்ணு லட்சுமி அவதாரம். விஷ்ணு லட்சுமி அவதாரத்துக்கு அப்போ ராமன் சீதை அவதாரம். அடுத்த ஜென்மங்கிறது ரெங்கமன்னார் ஆண்டாள். இதைத்தான் நீயும் நானும் ஒன்றா சேரும் காலம் இனிமேல் வாராதா, இன்னொரு ஜென்மம் இருந்தால் அப்போதே பிறப்போம், ஒன்றோடு ஒன்றா கலந்து அன்போடு இருப்போம். அது கூடாமல் போச்சுதுன்னா என் ராசாவே, நான் வெண்மேகமாக பனிக்காலம் திருப்பாவை பாடியது. விடிவெள்ளியாகனா குழந்தையாக பிறந்திருப்பேன். எங்கே வானத்தில்னா நந்தவனத்தில். நான் வெண்மேகமாக விடிவெள்ளியாக வானத்தில் பிறந்திருப்பேன். என்ன அடையாளம் கண்டு நீ தேடி வந்தா, அப்போது நான் சிரிச்சிருப்பேன். இப்படி தான் அந்த வார்த்தையை முடிச்சிருப்பார். இதில் உள்ள அர்த்தம், ஆண்டாள் குழந்தையாக இருந்து மாலையை தொடுத்து உனக்கு மட்டும் மாலை போட்டிருக்கேன், நான் போட்டு தாரேன்னு ஆண்டாள் சிறு பிள்ளையாக இருக்கும்போது கழுத்தில் மாலையை போட்டுருவாங்க. அப்போ தொண்டடி பொடிவாழ்வார், தெய்வத்துக்குரிய மாலையை நீ போடக்கூடாது தப்புன்னு புதுசாக மாலை கட்டி போடுவார். அப்போ ரெங்கமன்னார் காலத்தில் அந்த மாலை நிற்காது. கடைசியில் ஆண்டாள் குழந்தையாக இருக்கும்போது அழுதுகிட்டு, என் மேலே அன்பு இருந்தால், நம்மோட பாச பிணைப்பு உணர்ந்து இருந்தால், என் கழுத்தில் உள்ள மாலையை உன்ட்ட போடுறேன், நீ ஏற்றுக்கோம்பாங்க. இதனால தான் சூடி கொடுத்த சுடைக்கொடியாள்பாங்க. மாலையை ஆண்டாள் கழுத்தில் போட்டு அதை ஏற்றுக்கிட்டார். காரணம், விஷ்ணு லட்சுமி, ராமன் சீதை, ரெங்கமன்னார் ஆண்டாள் மீண்டும் 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 அடுத்த தலைமுறைகளுக்கு வழிகாட்டியாக இருந்தார்கள் என்பதை உணர்த்தவே என்ன அடையாளம் கண்டு நீ தேடி வந்தால் அப்போது நான் சிரிச்சிருப்பேன். அப்போ அந்த மாலையை கழுத்துலேருந்து போட்டு ஆண்டாள் சிறுமியாக இருக்கும்போது போடும்போது அந்த மாலையை ஏற்றுக்கிடுவாங்க. அப்போ அந்த மாலையை ஏற்றுக்கிட்டான சிறுமியாக இருந்த ஆண்டாள் சிரிப்பாங்க. இதைத்தான் வெண்மேகமாக விடிவெள்ளியாக வானத்தில் பிறந்திருப்பேன், அப்போது என்ன அடையாளம் கண்டு நீ தேடி வந்தாள், அப்போது நான் சிரிச்சிருப்பேன். அந்த மாலையை கழுத்தில் போட்டோன்னா ஆண்டாள் சிரிப்பாங்க. இந்த அடிப்படையில் தான் ராமகாவியத்தில் உள்ள பிரிவினையும் ரெங்கமன்னார் ஆண்டாள் அன்பையும் இணைச்சி எங்கள் ஊர் ராசாத்தி என்ற நாடகத்தமிழில் சுதாகர் என்ற கதாநாயகன்
ராதிகா என்ற கதாநாயகி மன அழுத்தத்தை முன்னோர்களுக்கு ஏற்பட்டது தான் அடுத்தடுத்து 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 வரும் சந்ததிகளுக்கும் பொருந்தும். மாற்றம் ஒன்றே நிரந்தரம். பேரை தான் மாற்றுவீங்கள ஒழிய அங்கே ஏற்பட்ட நிகழ்வு தான் உனக்கும். காரணம், நம் ஆன்மீக முன்னோர்களுக்கு நிகழ்ந்தது தான் நமக்கு. அவரோட பெண்மை என்ற கருமுட்டையும் ஆண் என்ற உயிரணுக்களும் இணைந்து வந்தவர்கள் தான் நாம். அவர்களோட பிள்ளைகள் தான். அதனால தான் இது தெய்வம் இருக்கிறங்கிறவங்களும் தெய்வம் இல்லைங்கிறவங்களுக்கும் இந்த இசைத்தமிழ் பிடிக்கும். காரணம், அந்த பருவத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான். அதைத்தான் எல்லாமே இயற்கையோடு ஒன்றி போகணுங்கிறத தான் குறியீடுகளாகவும் ஓலைச்சுவடிகளும் கல்வெட்டுகளும் எழுதி வச்சிருக்கிறாங்க. இந்த பாடலை தான் கவிஞர் முத்துலிங்கம் இசைத்தமிழுக்குள்ள கவிதைக்குள்ள இலக்கண மொழியில் ஆன்மீகத்தை நடைமுறையில் உள்ளதை புனைந்திருந்த பாடல். பொன்மான தேடி நானும் பூவோடு வந்தேன், நான் வந்த நேரம் அந்த மானங்கு இல்லை, அந்த மான்போன மாயமென்ன என் ராசாத்தி, அடி நீ சொன்ன பேச்சு நீர் மேலே போட்ட மாக்கோலமாச்சுதடி, அடி நான் சொன்ன பாட்டு ஆத்தோர வீசும் காத்தோடு போச்சுதடி. பெண்குரல்ல மானோ தவிச்சு வாடுது, மனசுல நினச்சி வாடுது, எனக்கோ ஆசை இருக்குது, ஆனால் நிலைமை தடுக்குது, உன்னை மறக்க முடியுமா, உயிரை வெறுக்க முடியுமா, ராசாவே காத்தில் ஆடும் தீபம் போல துடிக்கும் மனசை அறிவாயோ. அடுத்தது ஆண்குரல். எனக்கு ஒன்றை புரியுது, உள்ளம் நல்லா தெரியுது, அன்பு நம்ம சேர்த்தது, ஆசை நம்ம பிரித்தது, ஒன்றை மறக்க முடியுமா, உயிரை வெறுக்க முடியுமா, நீயும் நானும் ஒன்றா சேரும் காலம் இனிமேல் வாராதோ. அடுத்தது பெண்குரல். இன்னொரு ஜென்மம் இருந்தா அப்போதே பிறப்போம், ஒன்றோடு ஒன்றா கலந்து அன்போடு இருப்போம், அதுவும் கூடாமல் போச்சுன்னா என் ராசாவே நான் வெண்மேகமாக விடிவெள்ளியாக வானத்தில் பிறந்திருப்பேன், என்ன அடையாளம் கண்டு நீ தேடி வந்தா அப்போ நான் சிரிச்சிருப்பேன். ஆண்டாள் ரெங்கமன்னார் கல்யாணத்தில் முடிப்பார். ராமாயணத்தில் மாரீசனை ராமன் சீதை தேடி வந்த மாயமான் மாரீசனில் தொடங்கி சிறைவாசத்தில் கஷ்டப்படுறத சொல்லி கடல் கடந்து போனதை நீரோட போச்சுதில்லை, இவருக்கு அங்கை கரையிலிருந்து சொல்கிறத ஆத்தோரம் போச்சுதில்லைன்னும், கந்தர்வ மனம் முடிந்தாலும் பொதுநல அறநெறிப்படி மனம் முடிந்தாலும் தற்கொலை பண்ணக்கூடாது என்பதை உணர்த்தும் கோட்பாடுகளையும் ரெங்கமன்னாரில் அடுத்த ஜென்மங்கிறத வழிபாட்டு மூலியமாக தொடர்ந்து மீண்டும் மீண்டும் சரீரம் அழிந்து ஆன்மா உயிர்த்தெழும் கர்ம வினைகளை அவரவர் செய்ததை அனுபவித்தே தீர வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகவே மன அழுத்த பாடலாக வைத்திய முறையில் ஆன்மீக முத்தமிழில் வைத்தியம் ஆளுமை எப்படி இருக்குங்கிறத ஆன்மீகத்தில் சொன்னது தான் புராணத்தில் சொன்னது தான் முடியாச்சில் சொன்னது தான் குடியாச்சில். பேர் மட்டும்தான் மாற்றிருக்காங்களோ ஒழிய விஷ்ணுலட்சுமிக்கு நடந்தது தான் அவதார அடிப்படையில் தொடர்ந்து மீண்டும் மீண்டும் கலவை முறையில் ஆன்மா அறநெறி இல்லற வாழ்க்கைப்படி நடக்கும். இது அறநெறிப்படி கூட்டு குடும்பத்தில் வாழ்கிறவங்களுக்கு புரியும். தான் எனது என்னது என்று தன்னலம் கருதுபவர்களுக்கு புரியாது. காரணம், ஆன்மீகத்திலையும் நம்பிக்கை வேணும், தமிழ் மீதும் நம்பிக்கை வேணும். தான் எனது, எனக்கு திருமணம் வேண்டாம், எனக்கு ஆண் துணை வேண்டாம், எனக்கு பெண் துணை வேண்டாம்னு சொல்கிறவங்க அவங்க தலைமுறை அவங்களோடவே முடிஞ்சிடும். காரணம், தன்னலத்தை மட்டும் பார்க்குறவங்க அடுத்த கஷ்ட நஷ்டத்தில் உணர்ந்து தன்னோட திறமைகளை அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் இல்லாமல் தான் மட்டும் அனுபவிச்சுட்டு மரணத்தை தழுவாங்க. ஆனால் தன்னோட திறமை மற்றவங்களுக்கு வேணும். அது குழந்தைகள் என்ற அறநெறி இல்லறத்தில் தான் நடக்கும், கூட்டு குடும்பத்தில் தான் நடக்கும் என்பதை உணர்ந்தே
இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுபவர்கள் கஷ்டங்களை அனுபவிக்கத்தே ஆக வேண்டும். அதன் மூலம் வரக்கூடிய சந்ததிகளுக்கு சுவடுகளை விட்டுவிட்டு வாழ்வாதாரம் மேம்படவும் பராமரிக்கவும் பாதுகாக்கவும் வழிவகை வைத்தது தான் ஆன்மீக முத்தமிழ். திருமணம் ஆகாமல் வாழ்வை நடத்தி மரணம் தழுவுவோர்கள் தலைமுறை அவர்களோடவே முற்றுப்புள்ளி வைக்கப்படும். காரணம், அவர்கள் திறமை அடுத்தவர்களுக்கு தெரியாது. காரணம், இன்மையை அனுபவிக்காமல் புதுமையை மட்டும் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள். ஆனால் புதுமை வேண்டாம், இன்மையை அனுபவித்து பொதுவாழ்வு என்ற சரீரம் அழிந்து சந்ததி என்ற வாழ்வாதாரத்திற்கு தந்து அடுத்த தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவே அறநெறிப்படி வாழ்வாதார ஆன்மீக முத்தமிழ் வைத்தியம். ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். காரணம், ஆன்மீகத்தில் தமிழையும் தமிழில் ஆன்மீகத்தையும் குளறுபடி செய்து அன்றும் இன்றும் என்றும் கிழக்கிந்திய கம்பெனி பேச்சு சுதந்திரம் கொடுத்து எழுத்து சுதந்திரத்தை அவங்க கையில் வச்சு பொருளீட்டுவதுதான் காரணம். ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். ஆன்மீக முத்தமிழ் அண்டம் வேறு பிண்டம் வேறு என்றாலும் வேற்றுமையில் ஒற்றுமை. இதில் ஆண் பெருசா பெண் பெருசா அர்த்தநாதீஸ்வரர் பெருசா என்ற கிளர்ச்சி தேவையில்லை, வளர்ச்சி தான் தேவை. ஆரோக்கியமான கடமை தேவை, ஆரோக்கியமான கண்ணியம் தேவை, ஆரோக்கியமான கட்டுப்பாடு தேவை. இதுதான் பிணி இல்லாமல் வைத்தியம் என்ற அடிப்படையில் ஆன்மீக முத்தமிழ். இதற்கு அனுபவம் என்ற ஆன்மீகம் முத்தமிழ் என்ற மொழிப்பற்றும் தேவை. இதைத்தான் ஆன்மீக முத்தமிழ்